தமிழ்நாட்டில இன்னைக்கு பயங்கரமான மழைங்க. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தில 2 நாளைக்கு முன்னாடியே மழை வெள்ள அபாய எச்சரிப்பு குடுத்துட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹாலிடே விட்டாங்க. அதாவது வரலாறு காணாத வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, இது போல மழை வந்ததில்ல. ஒரு வீடே பெகர்ந்து விழுது பாருங்க. ஒரு வீடே. அதாவது அந்த மெத்த வீடே பார்த்தீங்கன்னா, அடிச்சுன்னு ஆத்துல போது. சென்னையில வந்த வெள்ளத்துடைய 200 திருச்செந்தூர் டு ஸ்ரீரங்கம் 17ஆம் தேதி புறப்பட்ட ரயில் கூட பார்த்தீங்கன்னா, இடையிலேயே பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டது. காரணம் என்னன்னா, அப்போ அந்த தண்டவாளங்கள் எல்லாமே அடிச்சுன்னு போயிட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க இருந்தாங்க. 19 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அதாவது 4 ஹெலிகாப்டர்கள் கொண்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா, இந்த படகுகள், அதாவது அவசர எமர்ஜென்சி படகுகள் மூலமாகவும், அதுக்கப்புறம் சில வாலண்டியர்ஸ் மூலமாகவும், மிலிட்ரி இராணுவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் 17ஆம் தேதி போனவங்க 19ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 12 to 3 மணி அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு செய்தியாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாரும் அலறி மார்பிள் அடிச்சுன்னு அழுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசி, இந்த மழை எங்களுக்கு வேணாம், இப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் வேணாம், இப்பேற்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு களங்கமே எங்களுக்கு வேணாம், இப்பேற்பட்ட பார்த்தீங்கன்னா அப்படி கதறக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டமும் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கில் மாட்டின்னு இருக்கு. இது எத்தனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடரும்னு சொல்ல, இது கிட்டத்தட்ட 2, 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், வெள்ளம் அதாவது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தாமிரபரணி ஆறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகை ஆறு, ப்ளஸ் அங்கே இருக்கிற எல்லா ஆறுகளும் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிஞ்சு அது பார்த்தீங்கன்னா அதனுடைய கொள்ளளவை எட்டி அதை தாண்டி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அங்கே இருக்கிற மக்கள் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பீதி அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. கனிமொழி எம்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக 4 ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா 1.33 டன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை பார்த்தீங்கன்னா கொண்டு சென்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட உதவிகள் மத்தியில் கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பொருட்படுத்த முடியல. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியல அப்படின்றது தான் என்னுடைய செய்தி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெள்ளம், அதாவது அந்த ஃபுல் மாவட்டத்தையே பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருக்கிற ஒரு வெள்ளம். எல்லா ஏரிகளும் குளங்களும் ஃபுல்லாக நிரம்பி, அதுக்கப்புறம் கரைகள் பார்த்தீங்கன்னா அறுத்துக்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஓடைகள் அறுத்துக்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வெள்ளம் புகுறது. அப்புறம் வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மெதடு ஃபுல்லாகவே இடிஞ்சு அப்படியே தரமட்டமாகிற ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு வெள்ளம் தான். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இப்பேற்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு, இப்பேற்பட்ட ஒரு புயல், இப்பேற்பட்ட ஒரு வெள்ளம், இப்பேற்பட்ட ஒரு மழை பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்திலேயே நம்ம தமிழ்நாட்டிலே இல்லைன்னு சொல்கிறாங்க. வரலாறு காணக்கூடாத அளவுக்கு ஒரு மழை பார்த்தீங்கன்னா அது இந்த மழை தான். அதாவது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது சுனாமி இல்லை மற்ற அந்த மாதிரி விஷயங்கள் தான் எதிர்பார்க்கும். பட் மழையை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கல. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சுனாமி, இது வரைக்கும் சுனாமியுடைய அறிகுறி என்னன்னு தெரில, சுனாமியுடைய எச்சரிக்கை எதுவுமே விடல. ஆனால் மழை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 சென்னை பதம் பார்த்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 17, 18, 19, 20, 21 இப்போ இந்த 3 மாவட்டத்துங்களை பார்த்தீங்கன்னா வச்சு செய்யுது. இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில. இப்படி சாமர்த்தியமாக யார் யார் தப்பிக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயத்தில் பார்த்தோன்னா இது இப்பேற்பட்ட ஒரு இடையூறுகள் ஏற்படுத்த போகுதுன்னு தெரில. இது ஆட்சியாளர்களுக்கும் கூட ஒரு பெரிய கலக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை தர முடியும், எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவங்கள பாதுகாக்க முடியும், எந்த அளவுக்கு பொதுமக்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு நம்ம இடத்துல பார்த்தோன்னா அந்தளவுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இருக்குதா, அதுக்கப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அங்கே இருக்கிற ஸ்கூல், காலேஜஸ் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த வாரம் முழுவதுமாக பொது விடுமுறைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்குறது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளம், எல்லா பிரிட்ஜு, பாலங்கள் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா நீர்நிலைகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிரம்பி
அதை அந்த ஏரிகள் அவருடைய கரைகளை வந்து உடச்சிக்கின்னு போகிற ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. எல்லாம் கதறுறாங்க. ஏன் இந்த மாதிரி மழை வருது, ஏன் இந்த பூமி தாயே ஏன் எங்களை வந்து பழி தீர்க்கிற அப்படின்ற மாதிரிலாம் கதறி அழுகிற சத்தம் வந்து கேட்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லி கண்டினியூஸாக மழை பெஞ்சுன்னு இருக்குது. அதுதான்